அடியார்களான நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வதென்பது அவன் நம்முடைய ரப்பு என்பதையும் நாம் அவனுடைய அடிமைகள் என்பதையும் வெளிப்படுத்தக்கூடிய அடிப்படையான ஒன்று. எனவே ரப்பிடத்தில் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். இன்ன ரப்பக்கும் ஹய்யுன் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன்னுடைய இரட்சகன் இருக்கிறானே ரொம்ப வெட்கம் உள்ளவன், கண்ணியமானவன். தன்னிடத்தில் திரும்ப 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 கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த கைகளை வெறுங்கையாக அனுப்புவதற்கு அவன் வெட்கப்படுகிறான். அதே நேரத்தில் ரொம்ப கண்ணியமானவன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதை வலியுறுத்தி சொல்லித்தந்தார். துஆ செய்வது என்பது பாக்கியமானது தான் என்றாலும் சில நேரங்கள் சில இடங்கள் என்று அது அந்த துஆ சீக்கிரம் கபூலாகுவதற்குண்டான ஒரு உயர்நிலை. உதாரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய ஹபீபே ஐயு துஆ அஸ்மஉ யா ரசூலல்லாஹ், நாயகமே எந்த துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் சீக்கிரமாக கபூலாகும், எந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய துஆ என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு நேரம். ஒன்று ஃபி ஜௌஃபில் லைல் வ ஃபி துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபா, தஹஜ்ஜுத் நேரம் இருக்குது. ஒரு ஆள் இரவு நேரத்தில் நடுநிசி நேரத்தில் எழுந்திருச்சு அல்லாஹ்விடத்தில் தொழுது அவர் துஆ செய்கிறார் என்று சொன்னால் அந்த துஆ, அதேபோல் ஃபர்லான தொழுகைகளுக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெறுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் அவங்கள கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க இல்லையா, ஒரு பெரிய தவறு, மிகப்பெரிய ஒரு குற்றம். ஆனால் பின்னால் மனம் வருந்தி திருந்தி தகப்பனார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமிடத்திலே போய், யா அபானா, எங்களுடைய தந்தை அவர்களே, இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா ஹாத்தீன், நாங்கள் பெரிய தவறு செய்து விட்டோம், எங்களுக்காக நீங்கள் ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள், பிழைவொருக்க தேடுங்கள் என்று சொன்ன பொழுது ஹதரத் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிர் லக்கும் ரப்பி. அந்த ஆயத்தினுடைய விரிவுரையில் சொல்கிறார்கள், ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நான் துஆ செய்கிறேன்னு சொன்னாங்களாம். அது எந்த நேரம் என்று விளக்கம் சொல்லும் பொழுது தஹஜ்ஜுடைய நேரம் என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய துஆ அது ரப்பிடத்தில் சீக்கிரம் அங்கீகாரத்தை பெறும் என்ற அந்த செய்தியை குர்ஆனுடைய இந்த வசனத்தின் விரிவுரையிலையும் நமக்கு சொல்லித் தருவார். அதே போல சஹாபிகளிலே செய்தனா அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, மூத்த சஹாபிகளில் ஒருவர். பத்ரிலே கலந்து கொண்டார்கள், உஹதிலே கலந்து கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதிலே அவர்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். பல்வேறு விதமான நிகழ்வுகளுடைய வரலாற்றிலே வருகிறது. சய்யிதுனா அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுஹ் தொழுத உடனே எந்திரிச்சு போயிடுவாங்களாம். தொழுது முடித்த உடனே பார்த்தா அவசரமாக எந்திரிச்சு போயிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்கள கூப்பிட்டுருங்கன்ட்டாங்க, உட்கார வச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அலைஸ லக இன்தல்லாஹி ஹாஜத்தும், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஒரு தேவையும் இல்லையான்னு கேட்டாங்களாம். அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு ஒரு தேவையும் இல்லையா? ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய துஆ ரப்பிடத்தில் எவ்வளவு முக்கியமானது என்ற கருத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அலைஸ லக இன்தல்லாஹி ஹாஜத்துன், அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு வேற ஒரு தேவையுமே இல்லையான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலே, அவனுடைய தேவையை விட்டும் நான் எந்த நேரத்திலும் தேவையற்றவன் அல்ல, எல்லா நேரத்திலும் என் ரப்பின்பால் தேவை உள்ளவன். அப்படின்னா ஏன் இவ்வளோ அவசரமாக எழுந்திரிச்சு உடனே போகிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ரொம்ப வறுமையில் இருக்கிறேன். என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு யகூதியினுடைய வீடு, அவனுடைய வீட்டில் வளர்ந்திருக்கக்கூடிய அந்த பேரீத்தம்பழ மரம், அது என்னுடைய வீட்டின் பக்கம் அந்த கிளை சாய்ந்திருக்கிறது. இரவு நேரத்தில் அல்லது காற்றடிக்கக்கூடிய நேரத்தில் அந்த மரங்களிலிருந்து விடக்கூடிய அந்த பேரீத்தம் பழங்களை பசியின் காரணத்தினால் என்னுடைய பிள்ளைகள் எடுத்து சாப்பிட்டு விடக்கூடாது. எனவே அந்த பிள்ளைகள் அதை எடுப்பதற்கு முன்னால் நான் சீக்கிரமாக போய் அந்த பழங்களை எல்லாம் எடுத்து பக்கத்து வீட்டிலே நான் போட்டு விடுவேன், அந்த பக்கத்து சுவரில் நான் போட்டுருவேன் சொன்ன உடனே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை கேட்டார்கள். பக்கத்தில் இருந்த சய்யிதுனா சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யகூதி இடத்திலிருந்து அந்த வீட்டை, அந்த தோட்டத்தை வாங்கி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சித்திக் நாயகம் அவர்கள் தயாளமும் பரந்த சிந்தனையும் விசாலமான உள்ளம் கொண்ட சித்தியக்குல் அக்பர் அவர்கள் சய்யிதுனா அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹுடைய நிலையை பார்த்து அந்த தோட்டத்தை வாங்கி அப்படியே இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த நிலைகளையெல்லாம் கேள்விப்பட்ட அந்த யகூதி தன் குடும்பத்தோடு இஸ்லாமாயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்று அவர் இஸ்லாமானதாக ஒரு வரலாறு. சங்கைக்குரியவர்களே,
ஆக துஆக்கள் என்பது எல்லா நேரத்திலும் ரப்பிடத்தில் நாம் கேட்க வேண்டியதும், அவனிடத்தில் கெஞ்ச வேண்டியதும், அவனிடத்தில் அழ வேண்டியதும், அவனிடத்தில் நாம் சரணாகதி அடைய வேண்டியதும் அடிப்படையான நம்முடைய அடிமை என்பதன் வெளிப்பாடுதான். ஆனால் அதே நேரத்தில் தஹஜ்ஜுத் நேரமும் ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்னால் உள்ள அந்த நேரமும் மிக மிக முக்கியமானது என்பதை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி சொல்லி காண்பிக்கிறது. அல்லாஹு தாலா நம்முடைய துஆக்களை எல்லாம் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஹலாலான ஹாஜத்துகளை நாம் தெரிந்த தெரியாத சிறிய பெரிய எல்லா விதமான நற்பாக்கியங்களையும் அவனுடைய மகள் பதிலை கொண்டு அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.